ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2026 சனி பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி மற்ற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்கலாமா? அனுஷம் அப்படின்றது சனியுடைய நட்சத்திரம். சனியுடைய நட்சத்திரத்துக்கு சனி லாபஸ்தானத்தில் வர்றார், லாபாதிபதியாக வர்றார். மிக 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 சிறப்பான ஒரு இடத்துக்கு சனி வர்றது சூப்பர்னா சூப்பர். அப்படி ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நான் அனுஷம். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது. நான் அனுஷம் அப்படிங்கிறதுல நான் எப்போவுமே பெருமைப்பட்டுக்குவேன். கஷ்டமான நேரத்தில் கூட எனக்கு எந்த கஷ்டத்தையும் அவர் பெருசாக கொடுத்ததே இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நான் வாழ்த்துறேன். லாபஸ்தானத்தில் வர்ற சனி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா? திருமணம் நடக்குமா? கட்டாயம் நடக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, ஆசைப்பட்ட பொண்ணு, ஆசைப்பட்ட இடத்துல எல்லாமே, இந்த நகை வேணுமா கிடைச்சிரும், இந்த கலரில் தான் புடவையா கிடைச்சிரும். அதே மாதிரி பசங்களுக்கு நம்ம இந்த மண்டபத்தில் வச்சு பண்ணணும்னு பசங்க மனசில் நினச்சிருப்பாங்க. மொத்த ஸ்கூல் காலேஜில் படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடணும்னு நினச்சிருப்பாங்க. அத்தனை பேர் வருவாங்க. எங்கெங்கேயோ தெரியாமல் வேறு நாட்டில் போய் வேலை செஞ்சிட்ருக்கவங்க கூட இவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா வருவாங்க. அவ்வளோ சூப்பராக எல்லோரும் வர, சொந்தம், கொலீக்ஸு, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லோரும் திருமணம் மிக மிக சிறப்பாக சூப்பராக நடக்கும். எல்லோரும் பேசுவாங்க, இல்லை அவங்க கல்யாணத்துக்கு போனோமே சூப்பராக நடந்ததில்லை அப்படின்னு பேசுகிற அளவுக்கு மிக சிறப்பாக நடக்கும். காதல் திருமணம் நடக்குமா? கட்டாயம் நடக்கும். புரிஞ்சதுங்களா? லாபஸ்தானம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் லாபகரமாக நடத்தி கொடுக்க சனி வர்றார் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாவது திருமணக்காரர்களுக்கு உங்களுக்கும் லாபம்தான். அனுஷ நட்சத்திர ஆண்களுக்கு கட்டாயம் இரண்டாவது திருமணம் நடக்கும். அனுஷ நட்சத்திர பெண்களுக்கும் கட்டாயம் திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு மீறிய உறவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுவும் நடக்கும். சரிங்களா? எல்லா அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தான் எல்லா வகையிலையும் லாபமாச்சே. அப்போது அந்த விஷயமும் நடக்கும். கவனமாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். குழந்தை கிடைக்குமா? சூப்பராக கிடைக்கும். லாபம்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ரெண்டாவது இரட்டை குழந்தைகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மோஸ்ட்லி சனி அந்த மாதிரி கொடுக்க மாட்டார். மோஸ்ட்லி சனி ஒரு குழந்தைய சூப்பராக கொடுப்பார், அள்ளி கொடுப்பார்னு வச்சுக்கோங்களேன். அழகாக சூப்பராக அட்டாசமாக அப்படி புஜ்ஜு புஜ்ஜு புஜ்ஜுன்னு ஒரு குழந்தை பிறக்கும். இந்த நேரத்தில் கன்சீவ் ஆகிற எல்லாருக்குமே சூப்பரான குழந்தைகள் தான் பிறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும், குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, எல்லா வயதினருக்குமே படிப்பு சூப்பராக வரும். ஏன்னா சனி லாபஸ்தானத்தில் லாபாதிபதியாக வர்றார். யாருக்கானாலும் அவர் லாபம் மட்டுமே செய்கிற இடத்துல வர்றதுனால நல்ல படிப்பை கொடுத்தா தான் பின்னாடி அது அவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால இந்த வருஷம் 10th +2 எழுதுகிறவங்க இப்படி லைட்டாக முயற்சி பண்ணி படிச்சிங்கனாலே போதும், சூப்பரான வெற்றிகள் அடைஞ்சிருவீங்க. அதே மாதிரி நீட்டெல்லாம் எழுதுகிறவங்களுக்கும் மிக மிக சிறப்பாக இந்த வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குடும்ப பிரச்சனை எப்படி இருக்கும்? அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, அவங்களாம் எப்படி இருக்குன்னா லாபகரமாக இருக்கும். பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. உங்களை எல்லாம் ஏற்றுப்பாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க, நீங்கள் சொல்கிறது தான் சரின்னுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அவங்க எல்லாருமே லாபமாக தான் இருப்பாங்க. ஸோ கவலைப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. சொத்து கொடுப்பாரா, அப்பா சொத்து கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கொடுத்துருவார். உங்களுக்கு தான் லாபஸ்தான வேலை செய்தே. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு கட்டாயமாக சேரும். ஆனாலும் உங்கள் சுய ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனையும் இருக்காது. மனைவி எதுக்காவது கோச்சிக்குவாங்க, ஆனால் பக்கத்தில் போய் என்னம்மா அப்படின்னு கேட்டால் போதும், சரியாயிடுவாங்க. அவ்வளவுதான் கோவம், 5 நிமிஷம் கோவம் தான். அதே மாதிரி தான் கணவரும். அவர் ஓன் கோச்சிட்டு இதை பண்ணலையா, அதை பண்ணலையா, அப்படி பண்ணலையா, இப்படி பண்ணலையா, இங்கே பாரு குப்பை, வீடே கூட்டலையா அப்படின்னலாம் ஆரம்பிப்பார்ல. அப்போ போய் என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் நின்று பாருங்க, அவ்வளோதான். அப்புறம் ஒன்றுமே பேச மாட்டார், பேசாமல் விட்டுருவார். அந்த மாதிரி
எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். அதனால் லாபமும் கொடுப்பார், லாபாதிபதியாகவும் வர்றார், லாபஸ்தானத்துலேயும் வர்றார், திருப்தி ஸ்தானத்துலேயும் வர்றார். அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டிங்கனாலே அவங்க கோபமெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க அனுஷ நட்சத்திர அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தைங்களால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகளுக்கு நல்லா பார்த்துப்பாங்க, என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பாங்க, அவங்க கேட்குறதெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இந்த ஒரு வருட காலம் மிக மிக சிறப்பாக அனுஷ நட்சத்திர பேரண்ட்ஸ் நடந்துப்பாங்க. சரி, அனுஷ நட்சத்திர குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் ஃபேவராகவே நடந்துப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு லாபஸ்தானம் நடக்கிறனால அவங்களும் திருப்தியாக இருப்பாங்க. அதனால் அவங்க எதுவும் வேணும்னு கேட்டு நச்சுறது, தொந்தரவு பண்ணுறது எதுவுமே செய்யாததுனால அந்த குடும்பமே மிக மிக சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டு யோகம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. லாபாதிபதி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கேட்குறீங்களோ அங்கேயே படிக்க போவீங்க. நீங்கள் எந்த வேலை இது கேட்குறீங்களோ அங்கே வேலைக்கு போக முடியாது, நீங்கள் படிக்கிறதுக்கு போயிட்டு அப்படியே வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன், வேலை படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினச்சி போகிறவங்களுக்கு அடுத்த சனி 12ஆம் அதிபதியாக வருவார் அடுத்த வருஷம். புரியுதுங்களா? இப்போது லாபஸ்தானத்தில் வந்தாலும் அடுத்ததில் விரயஸ்தானம் வருவார். அதனால் நீங்கள் ஒரு தடவை உங்கள் சுயஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே படிக்க போகிறது, வேலைக்கு போகிறது எதுவாக இருந்தாலும் இது அப்படியே நீடிக்குமான்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது, ஒரு பிரச்சனையும் இருக்காது. பாகிஸ்தானத்தில் கூட நமக்கு அந்த பரம்பரை வியாதிகள் வந்து சேரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல லாபாதிபதியாக வர்ற சனி ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். உடம்புக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. யாராவது எனக்கு உடம்பு முடியல அது இதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு 2 விஷயம். ஒன்று, சுயஜாதகத்தில் பிரச்சனை இருக்கும், அவங்க சுயஜாதகம் பார்த்துக்கணும். இல்லைன்னா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். வேணும்னே படுத்துக்கலாம், வேணும்னே வீட்டில் லீவ் போட்டுட்ருக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு உடம்பு முடியலங்கிற ஒரு டூ போடுறாங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு வருட காலம் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உடம்புக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே வராது. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? எல்லாருக்குமே இந்த ஒரு வருட காலம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும், தொழிலில் லாபம் கிடைக்கும். உற்பத்தி தொழிலாக இருந்தால் அவங்க ஒரு பிராண்டை உருவாக்குனாங்கன்னா இந்த டைமில் அது மிக சிறப்பாக போய் அது மிகப்பெரிய ஒரு பிராண்டாக மாறக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதே போல் வியாபாரம் செய்கிறாங்க, ஒரு பொருளை வாங்கி விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் 2 சனி இல்லையா? லாபாதிபதியாகவும் சனி, அனுஷ நட்சத்திரமும் சனியோடைய நட்சத்திரம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இரட்டை லாபம். தொழில் செய்கிறவங்களுக்கு, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இரட்டை லாபம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்குமா? 100% கிடைக்கும். 100% கிடைக்கும். பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன்ஸ் போடுங்க, உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஒரு வேலை ஏதாவது கிடைக்காத மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக உங்கள் சுயஜாதகம் போய் பாருங்கள். அது நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் வேலை கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். கடன் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு வாங்கலாம். தாராளமாக தொழிலுக்கு கடன் வாங்கி உள்ளே போடுறதுனால உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி வேறு வீடு கட்ட, வாகனம் வாங்க, வேறு விஷயங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கலாம். கீழே வீடு இருக்குது, மேல் வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஒரு இடம் வாங்குகிறேன், இப்போ கடன் வாங்கி இடம் வாங்கிட்டா ஒன்றும் தப்பில்லை, இல்லைன்னா தாராளமாக வாங்கலாம், அந்த கடனை கட்டி முடிச்சுடுவீங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது தோட்டம் வருது விலைக்கு அப்படின்னா லாபஸ்தானம் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்குறது எல்லாமே லாபமாக பல்கி பெருகும். அதனால் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். வழக்குகள் என்னாகும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு லாபகரமாக முடியும். அதுவும் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? பெரிய கம்பெனிஸு மேலே மக்கள் வழக்கு போட்டிருப்பாங்க, இல்லை கம்பெனி மக்கள் மேலே வழக்கு போட்டிருக்கோம், அதெல்லாமே மிக சிறப்பாக முடிஞ்சிடும். அதே போல் நீங்கள் இடம் மேலே, வீடு மேலேயெல்லாம் எங்கள் இடத்த ஏமாற்றிட்டாங்க, வீட்டுக்கு இன்னும் பணம் கட்டணும், அந்த மாதிரியெல்லாம் வழக்கு போட்டிருப்பீங்க இல்லையா? குடும்ப வழக்குகள் இல்லாமல் வெளி வழக்குகள், வேறு வழக்குகள் போட்டிருக்கிறது எல்லாமே மிக லாபகரமாக முடியும். குடும்ப வழக்குகள் அப்படின்னு வரும்போது யாருக்கு லாபம்னு சொல்கிறது? கணவன் மனைவி டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்கீங்கன்னா குடும்ப வழக்குகளில்
யாருக்கு ஜாதகம் வெற்றிகரமாக இருக்கோ அவங்க பக்கம் ஜெயிக்கும். ஆனால் அடுத்தவங்க மேலே போட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக ஜெயிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன இருக்குது? பணவரவெல்லாம் வந்துருமா? வாடகை வருமானங்கள்லாம் வந்துருமா? எங்கேயாவது கொடுத்து நிலுவையில் இருக்கிற பணமெல்லாம் கைக்கு வந்து சேர்ந்துருமா? மனசில் ஒரு விஷயம் நினச்சிருக்கேன், அது நடந்துருமா அப்படின்னெல்லாம் கேட்டிங்கன்னா, சனி உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கிற எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என் சுய ஜாதகத்தில் சனி நல்லாயிருக்கும். அதனால் இந்த வருஷம் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது நடந்துச்சுன்னா உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.